श्रीराम राम रघुनंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीव लोचन हे मेघश्यामा पुराण पुरुष राजललामा अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम। जय श्रीराम। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्मय रत्नदीपं आजानुबाहुम् அரவிந்ததளாயதாட்சம் ராமம் நம விநாசகரம் நமாமி என்று அந்த ராமபிரானை செவித்துக்கொண்டு திருப்பதியில் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 3வது நாளாக இன்று பகவான் முத்துப்பந்தல் வாகனத்திலே நமக்கு திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை செவிப்போம். ராமச்சந்திர பிரபுவிற்கு ஜெய் என்று ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். பக்தர்களே, ராம நாமம் என்பது தாரக மந்திரம் என்று கூறுவார்கள். அப்படி இந்த திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய கோவிலானது கலியுக வைகுண்டமாக புகழ்பெற்ற திருப்பதியிலிருந்து நாம் இப்பொழுது கோதண்ட ராமசுவாமியினுடைய அந்த கிருத திரேதா துவாபர யுகங்களில் கூட இந்த பகவான் இருந்ததாக நமக்கு தெரிகிறது. அப்படி இந்த புஷ்கரணியை பற்றிய கூட பௌஷ்யோத்திர புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட பெயர் பெற்ற திருப்பதியில் இந்த கோவிலை மிகவும் விசேஷமான, அதாவது ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டிக்கப்பட்ட விக்கிரகங்களை நாம் வைகான சாகம சாஸ்திர முறைப்படி இங்கே அந்த பகவானுக்கு அனைத்து கைங்கரியங்களும் நடத்தப்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த ராமபிரானுடைய கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவானை செவித்துக் கொண்டிருக்கிறோம். முத்து என்றால் வெண்மையான நிறம். அதாவது இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்திருந்த 16 வஸ்துக்களிலே முத்தும் ஒன்று. அதாவது சந்திரனைப் போல இருப்பார். அந்த சந்திரன் கூட ராமச்சந்திரனாகத்தான் விளங்குகிறான். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு இதோ கோதண்டத்தை கையிலே ஏந்தி கொண்டு கோதண்ட ராமனாக நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கிறார். பக்கத்திலே அருகிலே லக்ஷ்மண சுவாமியும் சீதா பிராட்டியும் இந்த முத்துப்பந்தல் வாகனத்திலே உடன் இருக்கிறார்கள். அவர்களை செவிக்கலாம். அந்த ராமபிரானுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஒரு அரசன் வந்தால் எப்படி 4 படைகளும் முதல் சென்று அந்த அரசனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல் இதோ இங்கே அந்த எம்பெருமான் திருவீதி உலா வரும் நேரத்திலே பக்தர்களுடன் கூட யானைகள், எருதுகள், குதிரைகள் இப்படியாக வரிசையாக வலம் வந்து பகவானுக்கு வரவேற்பை அளிக்கிறது. இதோ தாமரை புஷ்பத்தையும் சங்கு சக்கரங்களையும் அந்த முத்தினால் அலங்கரிக்கப்பட்டு
ஒரு பந்தலாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதனுள்ளே அந்த ராமச்சந்திர பிரபு நமக்கு எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த பகவானுடைய இந்த வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இதோ திருவீதி உலா வர கிளம்பிக் கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். ராமச்சந்திர பிரபு கோவிந்தா 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 சரணம் பிரபத்தியே என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவிப்போம். ஓம் ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் என்றும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவிக்கலாம். பக்தர்களே, ராமநாமம் என்பது மிகவும் ஒரு சிறந்த தாரக மந்திரம். அப்படிப்பட்ட அந்த தாரக மந்திரத்தை நாம் கூறினால் நம்முடைய கஷ்டங்களும் துக்கங்களும் அனைத்தும் கூட இதோ பாதாதி கேசமாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமபிரானுடைய திருவடியை சரணாகதி செய்யுங்கள். ராமநாமமே மிகவும் சிறந்த தாரக நாமம் என்றும் அந்த ஆஞ்சநேயர் கூறுகிறார். இதோ ஜிஆர் சுவாமிகளுடன் திவ்ய பிரபந்த பாராயணம் மற்றும் நாட்டியங்கள், அதாவது கோலாட்டங்கள், பஜனைகள் மற்றும் மேளதாளங்களுடன் அந்த பகவான் எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய முத்துப்பந்தல் வாகனத்திலே. முத்தானது கடலில், அதாவது மழை பொழியும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தன்று ஏற்படுமாம். அதனால்தான் மிகவும் விசேஷமாக முத்துக்களை பராமரித்து அதை கோர்வையாக கோர்த்து நம்முடைய அணிகலன்களில், அதாவது ஆபரணங்கள் செய்து கொள்ளும் பொழுது முத்தினை அணிகிறார்கள். அந்த முத்தினை அணியும் பொழுது அதனுடைய நீரானது நம்முடைய சரீரத்தின் மீது பட்டால், அதாவது ஸ்நானம் செய்யும் பொழுதும் சரி, ஜலத்தினால் நாம் அபிஷேகம் செய்து கொண்டு பகவானுக்கு செய்யும் பொழுதும் சரி, அந்த நீரானது நம்முடைய சரீரத்தில் பட்டால் உடம்பிலே இருக்கும், சரீரத்திலே இருக்கும் சூடு தணியுமாம். முத்திற்கு அவ்வளவு சிறப்பு. ஆக அப்படிப்பட்ட அந்த முத்தினை அங்கியாக ஆபரணங்களாக அணிந்து கொண்டு இதோ பகவான் நமக்கு முத்துப்பந்தல் வாகனத்திலே அந்த ஒரு பல்லக்கையே முத்துப்பந்தலாக மாற்றி முத்துக்களால் ஆன அந்த அலங்காரத்தை முத்துப்பந்தலாக மாற்றி நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருமலையப்பன் நிவாசம் செய்து கொண்டிருக்கும் அந்த திருமலையிலே கூட ராமபிரானுக்கு விசேஷமான கைங்கரியங்கள் நடத்தப்படுகின்றன. இதோ இப்பொழுது அந்த ராமபிரானை நேரடி ஒளிபரப்பில் முத்துப்பந்தல் வாகனத்திலே சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று சேவிப்போம் அந்த ராமச்சந்திர மூர்த்தியை. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹ என்றும் ஆபதாம ஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் என்று அந்த ராமபிரானை சேவிப்போம். முத்துப்பந்தல் வாகனத்திலே இந்த ராமபிரானை நாம் வெங்கடராமனாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம், தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த முத்துப்பந்தலை பார்க்கும் பொழுது ஆண்டாள் சொன்ன கனவு விற்த்தாந்தம் நினைவிற்கு வருகிறது. மத்தளம் அடிக்கவும், ரேகைகளுடன் கூடிய சங்குகள் ஊதவும், முத்து மாலைகள் சூழ தாழ தொங்கவிடப்பட்டுள்ள பந்தலின் கீழ் மதுசூதனன் என்னுடைய கைத்தலத்தை பற்றுவதாகத்தான் கனவு கண்டதாக ஆண்டாள் தன் தோழியிடம் கூறுவாளாம். அப்படி அன்றைய தினம் ஆண்டாள் கனவில் முத்துப்பந்தல் வந்தது. ஆனால் இன்றோ நம் நனவில், அதாவது நிஜமாக முத்துப்பந்தலை இங்கே நாம் பார்க்கிறோம். முத்துப்பந்தலின் கீழ் அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா பிராட்டியுடன் லக்ஷ்மண சுவாமியுடன் சமேதனாய் நமக்கு சேவை தருகிறான். இந்த திருப்பதி திவ்ய தேசத்திலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. Re re ma ma pa ni
విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు అనుపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు అనుబడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను వినుడిదే రఘుపతి విజయములు అనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను ముడిబడి దిక్కులు మొక్కి దిగ్గజములు ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను ముడివడే దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావణు నేసినను వినుడిదే రఘుపతి విజయములు అనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సృక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను చుక్కలు డుల్లెను సృక్కే భూతములు తొక్కి అసుర తలదుంచినను గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా అక్కజమగు శుభమందరి కొదవే గక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయములు అనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు అనపడి రాక్షస బాధలుడిగెను వినుడిదే రఘుపతి విజయములు వినుడిదే
విజయములు వినుడిదే రఘుపతి విజయములు. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை செவிக்கலாம். இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவான் சீதாதேவி லக்ஷ்மண சுவாமியுடன் எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பதி திவ்ய தேசத்திலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. ஸ்ரீனிவாசனுடைய தயை என்கின்ற கருப்பஞ்சாறு பிரவகித்து அப்படியே திடமாக கற்கண்டாக மாறி ஒரு மலையாகவே மாறி நிற்கின்றதாம். அப்படிப்பட்ட அந்த திருமலையிலே ஆழ்வார்கள் வைணவர்கள் சொல்லுவார்களாம். ஆனால் அந்த திருமலையை அப்படி மங்களாசாசனம் செய்தவர்கள் கூட இந்த ராமபிரானை செவித்துள்ளார்கள். அப்படி கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடு வினையர் இருவினையும் கடியும் வெறுப்பு, திண்ணமது வீடென்ன திகழும் வெறுப்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்பு, புண்ணியத்தின் புகழின புகழும், பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெறுப்பு, விண்ணவரும் அன்னவரும் விரும்பும் வெறுப்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று அந்த ஆழ்வார்கள் திருமலையை மங்களாசாசனம் செய்து அந்த மலையை பற்றி பாடியுள்ளார்கள். அதேபோல் இந்த ராமச்சந்திர பிரபுவையும் ஆழ்வார்கள் சேவித்துள்ளார்கள், துதித்துள்ளார்கள். அப்படி அந்த திருப்பதியிலே இருக்கும் திரு வேங்கடராமன் என்கின்ற கோதண்ட ராமசுவாமியினுடைய திருவடிகளை நமக்கு மிகவும் விளக்கி காட்டுகிறது. நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கடித்து விடுகிறது. இந்த தலத்திற்கு, அதாவது திருமலை திருப்பதி என்று வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். அங்கே வேங்கடவன், இங்கே ராமபிரான். ஆக இந்த தலத்திற்கு வந்தாலே மோட்சம் கிடைக்குமாம், நரகத்திற்கு செல்ல வேண்டாம் என்ற நிலையில் விளங்குகிறது இந்த தலமானது. 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக இருந்து புகழ் பெற்று அந்த பகவானை நாம் இங்கே அனைத்து சுவாமி அவதாரங்களையும் சேவிக்கலாம். இப்படி இந்த தலத்திலே மிகவும் விசேஷமான, அதாவது திருப்பதியிலாகட்டும் திருமலையிலாகட்டும் 365 நாட்களும் கூட ஏதோ ஒரு கைங்கரியத்தினால் விழாவினால் பகவான் நம்மை அருளி செய்கிறார். இங்கே திருப்பதியிலே எடுத்துக்கொண்டால் கோதண்டராம சுவாமி ஆலயம், வரதராஜ சுவாமி ஆலயம், கோவிந்தராஜ சுவாமி ஆலயம், லக்ஷ்மி நாராயண சுவாமி ஆலயம், இப்படி கபில தீர்த்தம் போன்ற ஏராளமான கோவில்கள், தேவாலயங்கள், ஆலயங்கள் உள்ளன. இந்த ஆலயங்களிலே பகவானுடைய கைங்கரியத்திற்காக அனுதினமும் ஏதோ ஒரு விழா, அதாவது பகவானுடைய கைங்கரியம் நடத்தப்படுகிறது. அதை பார்த்து பக்தர்கள் புனிதமாகி விடுகிறார்கள். அந்த பகவானுடைய சேவையிலே திளைக்கும் பொழுது மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நம்முடைய கவலைகளை எல்லாம் மறந்து அந்த நாமத்தை கூறிக்கொண்டு சென்றாலே போதும். அப்படி விசேஷமான நமக்கு அந்த பகவான் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் அனுகிரகத்தையும் தருவான். அப்படிப்பட்ட பகவான் தான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. அந்த ராமச்சந்திர பிரபுவானவர் எப்படி நமக்கு அனுகிரகம் செய்கிறார், அவருடைய பிறப்பின் ரகசியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, சித்திரை மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் இத்தனையும் கூடிய சுபதின வேளையிலே கௌசல்யாவிற்கு மகனாக அவதரித்தவன், குமாரனாக அவதரித்தவன் இதோ ஜீயர் சுவாமிகள், சின்ன ஜீயர் சுவாமி, பெரிய ஜீயர் சுவாமி அவர்கள் திவ்ய பிரபந்த பாடல்களை அந்த பாடிக்கொண்டு பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாமும் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை, ராமநாம ஜபத்தை செய்தால் எப்பொழுதும் நமக்கு கஷ்டங்கள் வராதாம். அதனால்தான்
அந்த ராமபிரான் தன்னுடைய அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டத்திற்கு செல்லும் பொழுது ஆஞ்சநேயரை அழைத்தால் ஆஞ்சநேயர் நான் வரமாட்டேன் என்று கூறினார். ஏனென்றால் கலியுகத்திலே எப்பொழுதும் ராமநாம ஜபம் ஒலித்து கொண்டே இருக்கும். வைகுண்டத்திற்கு வந்தால் எனக்கு அங்கே யாரும் ராமா என்று கூற மாட்டார்கள். இப்படியாக நான் வைகுண்டத்திற்கு வரமாட்டேன், கலியுகத்திலேயே இருந்து அந்த பகவானுக்கு இங்கே ராமநாமத்தை கூறிக்கொண்டு பக்தர்கள் அனைவருக்கும் ராமநாமத்தின் மகிமையை கூறுகிறேன் என்று கூறுகிறாராம். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு ஆஞ்சநேயரை மிகவும் விசேஷமாக சொல்லின் செல்வர் என்றும் நவவியாகரண பண்டிதர் என்றும் எவ்வளவு சிறப்பாக கூறுகிறார் என்றால், அந்த ஆஞ்சநேயர் சேவிக்கும் ராமபிரான் இதோ கோதண்ட ராமனாக வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே சீதா பிராட்டி லக்ஷ்மண சுவாமியுடன் முத்துப்பந்தல் வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த ராமபிரானுடைய சொகுசை அலங்காரத்தை பாருங்கள். அந்த கோதண்டத்தை இடது கையிலே வைத்துக்கொண்டு அம்பினை வலது கையிலே வைத்துக்கொண்டு ஒய்யாரமாக நின்றபடி அந்த முத்து அங்கிகளை, முத்துக்களால் ஆன அங்கிகளை அணிந்து கொண்டு நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கும் அந்த ராமச்சந்திர பிரபு நீலமேக சியாமளன் என்று கூறுவார்கள். அந்த கருமையான நிறம் இருந்தால் கூட அவ்வளவு விசேஷமான அந்த முகக்கவளைகளில் பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தி இதோ இப்பொழுது கோதண்ட ராமனாக முத்துப்பந்தல் வாகனத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த ராமச்சந்திர பிரபுவை. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராமா என்று ஜெய் ஸ்ரீராம் என்று கூறுகிறோம் அந்த பகவானை. அதேபோல் இந்த திருமலையில் மட்டுமல்ல, திருப்பதியிலே இருக்கும் அனைத்து தேவ விக்கிரகங்களும் குன்றிலிட்ட விளக்காய பிரகாசித்து கொண்டிருக்குமாம். அதாவது இந்த ஆழ்வார்கள் கூறும் பொழுது, இந்த வேங்கடத்து எழில்கொள் சோதி என்று நம்மாழ்வார் குறிப்பிடும் பொழுது, சர்வேஸ்வரன் கலி துயரை போக்குவதற்காகத்தான் நம்மை ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோகத்தமச்சதபதாம் யாமோஹதத்ததிகராடிதிரணாய வேணே ஆத்மத்குரார் பகவதோ சதயைகதின் ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுதயத் சர்வம் யதேவனியமேன மதன்வயானாமாத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் பிரணமாமி பூர்தினாபூதம் ஜரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீபக்திஜார பக்தாங்கிரேண பரகால யதேந்திர மிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குதமணிம் பிரதோ ஸ்ரீராரம் திருக்கோவலூர் அதலோகாரார் கருவேலை காணப்போட்டோர் திருக்கண்டேல் எல்லுரைத்த சீரான்கள் உரைக்கண்டாய் வந்து ஆதித்தருளாதிரே Bye.
క్రొన్నన సరుల తోడా కన్నుల అమృతము కాలువ పారగా క్రొన్నన సరుల తోడా చెన్ను మీరగ ప్రక్క సీతయు సౌమిత్రి తిన్నగ చెలువార దీపించుచున్నాడు చెన్ను మీరగ ప్రక్క సీతయు సౌమిత్రి
ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த கோதண்ட ராமசுவாமியை நேரடி ஒளிபரப்பில் முத்துப்பந்தல் வாகனத்திலே பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, இதோ அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரக்ஷகன் ராமச்சந்திர பிரபுவின் உருவிலே நமக்கு முத்துப்பந்தலிலே சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த முத்துப்பந்தல் வாகனத்திலே நாம் சேவிக்கலாம் பக்த பராதீனனை. ராமாய ராமபத்ராய என்று ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ பக்தர்கள் ராமா 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 என்று அந்த தாரக மந்திரத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ராம நாம மகிமையன் என்பது அவ்வளவு விசேஷமான அந்த ராமநாம மகிமையே. நாமும் ராமநாமத்தை கூறலாம். நாராயணனின் மிக முக்கியமான அவதாரங்களிலே ஸ்ரீராம அவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான். முதலில் ராமபிரான் நமக்கு எப்படி சேவை சாதிக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, ராமபிரானுக்கு ஒரு சொல், ஒரு பாணம், ஒரு பத்னியில் நாட்டம் கொண்டவர். அதேபோல் ராமபிரான் யுத்தத்திலே நிராயுத பாணியாய் நிற்கும் ராவணனிடம் இன்று போய் போருக்கு நாளை வா என்கிறான். ஏனென்றால் நிராயுத பாணி என்றால் அவனிடம் ஆயுதங்களே இல்லாமல் அனைத்து அஸ்திர சஸ்திரங்களையும் விட்டுவிட்டவன். அப்படிப்பட்டவனை இம்சிக்க கூடாது என்று நினைத்து அவனுக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கிறார் ராமபிரான். அப்படி என்ன அவகாசம் என்றால், நிராயுத பாணியாக இருக்கும் நீ உன்னுடன் நான் இன்று யுத்தம் செய்ய மாட்டேன். அதனால் இன்று சென்று இன்று போய் நாளை வா என்று கூறுகிறார். எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தை, எவ்வளவு பெருந்தன்மையான பேச்சு! அப்படிப்பட்ட அந்த ராமபிரானை நாம் சேவிப்பதில் என்ன தவறு? ராமபிரானுக்கு கஷ்டங்கள் வந்ததுதான். ஏனென்றால் அது அவருடைய அந்த பிறக்கும் பொழுது ஜனன காலத்திலே இருந்த கிரகங்களினால் தான் அதுபோல் வந்தது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர் எதற்கு மானிட பிறவி எடுக்க வேண்டும் என்றால் எடுத்தார் என்றால், நம் போன்ற மனித பிறவிகளை பார்த்து நாம் படும் கஷ்டங்களையும் தனதாக ஆக்கிக் கொண்டு அந்த ராமச்சந்திர பிரபு தனதாக்கிக் கொண்டு நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு இதோ கலியுகத்திலே திருப்பதியிலே கலியுக வைகுண்டமாக இருக்கும் இந்த திருப்பதி க்ஷேத்திரத்திலே கோதண்ட ராமசுவாமியாக ஜாம்பவந்தனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, ராமநாமம் என்பது அவ்வளவு சாமானியமானது அல்ல. ஆகவே எப்பொழுதும் கூட அந்த ராமநாமத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ராமநாமம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அதனால்தான் ஆஞ்சநேயர் சற்று கூட ஏமாறாமல் அந்த ராமநாமத்தை கூறிக்கொண்டே இருப்பார். ராமச்சந்திர பிரபு, அதாவது ராமபிரானின் தந்தை தசரதனுக்கு 3 மனைவிகள். ஆனால் ராமபிரானுக்கு ஒரே ஒரு பத்தினி, ஏகபத்னி விரதம் அனுஷ்டித்தவன். அதனால் தான் சீதா பிராட்டியை அவன் திருமணம் செய்து கொண்டார். இப்படி இந்த ராமன் சில நேரங்களிலே சீதாராமனாகவும் பரசுராமனாகவும் கோதண்ட ராமனாகவும் ஜெயராமன் ஜானகிராமன் சுந்தர ராமனாகவும் நமக்கு காட்சியளிக்கிறார். நம் எல்லோருக்கும் தெரிந்தது விபீஷணன் சரணாகதிதான். ஆனால் லக்ஷ்மணன் சரணாகதியும் சுக்ரீவ சரணாகதியும் நமக்கு தெரியாது. ராமபிரானோடு கூட போனான் என்பார்கள், சுக்ரீவ சக்கியம் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் ஒருவரும் லக்ஷ்மண சுக்ரீவ சரணாகதி என்று கூற மாட்டார்கள். சரணாகதி என்றால் சிபாரிசு இருக்க வேண்டும். அப்படி இவர்களுக்கும் அந்த சிபாரிசு இருந்தது. ராமனை பண்பாட்டின் சிகரம் என்று கூறுகிறார்கள். ராமபிரானுடைய புலனடக்கமானது புலன் அடக்கம் உள்ளவன்,
சூர்பனகையே இதற்கு சாட்சி. தசரதனிடம் தன் தாய் கைகேயை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் தன் தம்பியான பரதனை தன் பிள்ளை என்று ஒரு முறை ஏற்றுக்கொள்ளவும் வாதிடுகிறாள். ஆழி சூழ் உலகம் முழுதும் பரதனே ஆள வேண்டும் என்று கைகேயை கூறவும் அன்று மலர்ந்த செந்தாமரை மலர் போல் இருந்ததாம். ஆனால் லக்ஷ்மணன் போன்ற தம்பிகள் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறான். இதை வால்மீகி தேசே தேசே தல ராணி தேசே தேசே பாந்த்வா தம் துதேசம் நபஸ்யாம யதப்ராதா சகோதரக என்று கூறுகிறார். அப்படி அந்த வால்மீகி மிகவும் விசேஷமாக அந்த ராமாயணத்தை எழுதி ராமபிரானுடைய அருளை பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவின் வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே கோதண்ட ராமனாக சீதா லக்ஷ்மியுடன், அதாவது சீதா தேவி மற்றும் லக்ஷ்மண சுவாமியுடன் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் முத்துப்பந்தல் வாகனத்தை நாமும் சேவிக்கலாம். यः पार्थिवाणि विममेश एताशो रजा अग्नासि देवः सावितामाहित्वना देवासवितः प्रसोव यज्ञं प्रसोव यज्ञपातिं भगाय दिव्यागन्धर्वः के एतपोः के तन्नः पुनातु वाचस्पतिर्वाचन्नस्वदतो इमन्नो देवसवितर्यज्ञं प्रणाय देवाव्यज्ञासखिविदग्गासत्राजितं धनजितग्गस्वर्जितं रुजास्तोमग्गा समर्थय गायत्रेणारथं दरं बृहद्गायत्र वर्तनि स्वाहा देवस्य त्वा सवितुः प्रासवेश्विनोर्बाहुभ्यां पूष्णो हस्ताभ्याम् आदादे गायत्रेण छन्दासाङ्गिरस्वत्प्रोथिव्याः सधस्थादग्निं पूरीष्य मङ्गिरस्वदाभारा त्रैष्टोभेण छन्दासाङ्गिरस्वतो अभ्रेरसि नार्या सत्वजा విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి చెలియ పోడిమి కొలువున పొదలి లోకాభిరాముడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు రాముడు లోకాభిరాముడు గుణధాముడసురలకు దమనుడు తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి ధరుడు గురు కిరీటపతి ఓదిగ సురముని పూజితుడు
కోదండధరుడు గురు కిరీటపతి కోదిగ సురముని పూజితుడు ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి చెలియ కోడిమి కొలువున పొగలి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి వావిలిపాటిలో వరభూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వావిలిపాటిలో వరభూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి వీడివో అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొగలి చెలియ కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి చెలియ కోడిమి కొలువున పొదలి. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று ஜெய் ஸ்ரீராம் என்று ஆஞ்சநேயர் கூறுவது போல நாமும் அந்த ராம நாமத்தை ஜபித்து கொண்டே அந்த பகவானுடைய அலங்காரத்தை முத்துப்பந்தல் வாகனத்திலே எழுந்தள்ளிருக்கும் கோதண்ட ராமனை செவிக்கலாம். ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த ராமச்சந்திர பிரபுவை செவிக்கலாம். அதேபோல் அந்த ராமபிரானுடைய அன்பு ஆனது எப்படி என்றால் சூர்பனகையே கூறியிருக்கிறாளாம். தன் தசரதனிடம் தன் தாய் கைகேயை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் தன் தம்பியான பரதனை தன் பிள்ளை என்று கூறவும் வாதாடுகிறாள். ஆழை சூழ் உலகம் முழுதும் பரதனே ஆள வேண்டும் என்று கைகேயை கூறவும் அன்று மலர்ந்த செந்தாமரை மலர் போல் இருந்ததாம், ஆனால் லக்ஷ்மணன் போன்ற தம்பிகள் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். குஹன் என்ற வேடுவன் விபீஷணன் என்ற அரக்கன் ஹனுமான் என்ற குரங்கு மூன்றையும் அரவணைத்து சென்றவன் ராமச்சந்திர பிரபு. தசரதன் ராமன் மேல் வைத்தது ஆசை, கைகேயை வைத்தது அன்பு. ஆசை வைத்த தசரதன் ராமபிரான் பிரிவு கேட்டு உடனே மறைந்தான். அன்பு காட்டிய கோசலை வாழ்ந்தாள். தசரதன் பெற்றது 4 பேர்கள்தான். ஆனால் ராமபிரானோ குஹனோடு 5 ஆனோம், விபீஷணனோடு 7 பேர் ஆனோம் என்கிறான். ராமபிரான் ஏகபத்னி விரதன், தந்தை சொல்லை தட்டாதவன். இவ்வளவு குணகணங்களையும் வைத்திருக்கும் அந்த ராமச்சந்திர பிரபு பிரபஞ்சத்தில் பற்று வைக்காமல் நிலைத்து பரமபதத்தினை மீது பற்று வைத்து எம்பெருமானிடம் இடைவிடாது நாம் அந்த பகவானை நினைத்து சேவை செய்தோமானால் நமக்கு அந்த பகவான் அருளி செய்வான். அப்படியே அந்த அடர்ந்த காடுகளால் சூழ்ந்திருக்கும் பகுதியிலே வனவாசத்திற்கு சென்று சீதா பிராட்டியை வேண்டாம் என்று கூறினால் கூட சீதா பிராட்டியும் கூட வந்து அந்த லக்ஷ்மண சுவாமியுடன் இருந்து எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாள் என்றால், ஆனால் ஒரு சிலர் கூறுவார்கள் ராமபிரான் என்று ராமச்சந்திரமூர்த்தி என்றும் பெயர் வைத்து கொண்டால் விசேஷமான, அதாவது அநேக கஷ்டங்கள் வரும் என்றும், சீதா பிராட்டியின் சீதா என்று பெயர் வைத்தால் அவர்களுக்கு கூட கஷ்டம் வரும் என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல.
ராமச்சந்திர பிரபு மனித உருவம் எடுத்து மானிட உருவிலே வந்து நமக்கு எத்தனையோ பாடங்களை புகட்டினார். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தியை அவருக்கு வந்த கஷ்டங்களில் நாம் ஒப்பிடும் பொழுது நமக்கு ஒரு கடுகளவு கூட கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபுவை எத்தனை பேர் நிந்தித்தார்கள். யாரோ ஒருவன் சொல்லை கேட்டு மனைவியை கானகத்திற்கு அனுப்பிவிட்டானே என்று. ஆனால் அது விதிவசத்தால் நடைபெற்றது. ஆகவே ராமச்சந்திர பிரபுவை எடுத்துக்காட்டாக நாம் சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெறலாம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த பகவானை சேவிப்போம். எம்பெருமானுடைய இந்த வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே திருப்பதியிலே எழுந்தருளிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோத்சவத்திலே 3வது நாளாக இதோ இப்பொழுது அந்த பகவான் முத்துப்பந்தல் வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம். அந்த பகவானுக்கு துணையாக முன்னே யானைகள், குதிரைகள், எருதுகள், இப்படி காலாட்படை என்று 4 விதமான படைகளுடன் தன்னுடைய தேவியான சீதா பிராட்டியையும் சகோதரனான லக்ஷ்மண சுவாமியையும் உடனே வைத்துக்கொண்டு திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த ராமச்சந்திர பிரபுவை நேரடி ஒளிபரப்பில் முத்துப்பந்தல் வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பகவான் நமக்கு எப்பொழுதும் அருளி செய்வார் என்று ஒரு நம்பிக்கை. ராமபிரானை நாம் சேவித்தால் நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் மறைந்துவிடும் என்றும் அந்த ராமபிரானையே சதா சர்வ காலம் நினைத்து சேவிக்கலாம் என்றும் பக்தர்கள் கூறுகிறார்கள். அந்த ராமபிரானை நாமும் சேவிப்போம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம் ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமபிரானை சேவிக்கலாம். மேலும் இந்த ராமபிரானை சேவிக்கும் பொழுது ஏராளமான விஷயங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஜனக மகாராஜன், அதாவது தசரத மகாராஜனுக்கு நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதன் பிறகு புத்திர காமேஷ்டி யாகம் செய்த பிறகு அந்த தசரத மகாராஜனுக்கு அந்த ஹோமத்தில் நைவேத்தியம் வைத்த பாயசத்தால் அந்த பாயசத்தை 3 பாகங்களாக பிரித்து தன்னுடைய 3 மனைவிகளுக்கும் கொடுத்தார். ஆனால் கௌசல்யை, சுமித்ரை இருவருமாக சேர்ந்து தங்களுடைய பாகத்திலே சிறிது கைகைக்கும் கொடுத்தார்கள். அதனால் கௌசல்யைக்கு ராமபிரானும், சுமித்ரைக்கு சௌமித்ரி என்கின்ற லக்ஷ்மண குமாரனும், கைகாய் தேவிக்கு பரதன் சத்ருக்னன் இருவரும் ஆக 4 பேரும் 4 சகோதரர்களாக மைந்தர்களாக தசரதனுக்கு குழந்தைகளாக பிறந்தார்கள்.
विश्वमया विश्वरूपा विश्वात्मका विश्वमया विश्वरूपा विश्वात्मका देवा विश्वम्भर विश्वपति శ్రీరామ జయ రామ జయ జయ రామ శ్రీరామ జయ రామ జయ జయ రామ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசி ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த ராமச்சந்திர பிரபுவினுடைய வருடாந்த பிரம்மோத்சவத்திலே 3வது நாளாக முத்துப்பந்தல் வாகனத்திலே சீதா சமேத லக்ஷ்மண சுவாமி ராமச்சந்திர மூர்த்தியை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். முத்துப்பந்தல் எவ்வளவு அழகாக சங்கு சக்கரம் தாமரை புஷ்பங்களோடும் முத்துக்களால் ஆன அலங்காரத்திலே முத்துப்பந்தல் வாகனத்திலே கோதண்ட ராமனாக காட்சி தரும் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவான் எழுந்தருளும் பொழுது பக்தர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இங்கே 4 வேத பாராயணங்களும் உண்டு, 4000 திவ்ய பிரபந்தமும் உண்டு, அன்னமாச்சாரியர் புரந்தரதாசர் கீர்த்தனைகளும் உண்டு. எங்கும் எந்த திவ்ய தேசத்திலும் காண முடியாத காட்சி இது. அப்படிப்பட்ட அந்த பகவானை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரீர ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த உலக துன்பங்கள், இன்பங்கள், மோட்ச சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் அளிப்பவன் அந்த சர்வேஸ்வரன். அந்த எம்பெருமானை செவிப்பதால் நமக்கு பலவிதத்திலும் நன்மைகள் கிடைக்கின்றன. நாம் எந்த உருவத்தில் வழிபடுகிறோமோ அந்த உருவத்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் எந்த பெயரை சொல்லி அழைக்கிறோமோ அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தை தயார் செய்து அந்த விக்கிரகத்திற்கு ஒரு பெயரிட்டு அதை செவித்தால் அவ்வாறே எம்பெருமானும் இருக்கிறானாம். இதை ஆழ்வாரும் தமரு கந்தது தமரு உகந்தது எவ்வுருவம், அவ்வுருவம் தானே தமருகந்தது எப்பேர் மற்ற பேர் என்கிறார். அப்படி உடையவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்த காலத்திலே ஒரு நாள் அந்த பிக்ஷைக்காக எழுந்தருளி இருக்கும் பொழுது அப்பொழுது சிறு குழந்தைகள் மணலில் விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு சிறுவன் உடையவர் அருகிலே வருகிறார். மண்ணாலேயே கோவில் கட்டி மண்ணாலேயே எம்பெருமானை செய்வோமா என்று சொல்லி அப்படியே செய்தார்களாம். உடையவரும் காட்டினார்களாம். அவ்வுடையவர் பக்தியுடன் தொழுதார் என்று வரலாறு கூறுகிறது. எம்பெருமானிடம் பக்தி நமக்கு வேண்டும். பக்தியுடன் நாம் பெருமாளை சேவித்தால் நம்மை கைவிட மாட்டார்கள். அப்படித்தான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா சமேத ராமச்சந்திரமூர்த்தி
லக்ஷ்மண சுவாமியுடன் முத்துப்பந்தல் வாகனத்திலே செவித்துக் கொண்டிருக்கிறோம் எம்பெருமான். அதற்காகத்தான் ಸುರನರ ಪ್ರಾರ್ಥಿತ ವೈಕುಂಠಧಾಮ ಅವನೀತನಯ ಸೇವಿತ ಚರಣ ಇನಕುಲ ತಿಲಕ ಹೇ ವಿಶ್ವಂಭರ ಬ್ರಹ್ಮಾದ್ಯಮರ ಪ್ರಾರ್ಥಿತ ರಾಮ ಬ್ರಹ್ಮಾಂಡ ಮೂರ್ತಿ ಭುವನೈಕ ರಾಮ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த கோவில் கோபுர வாசலை தரிசனம் செய்து கோபுரத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். அப்படி அந்த திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் ராமச்சந்திரமூர்த்தி கோதண்ட ராமசுவாமியினுடைய அந்த பிரம்மோற்சவத்திலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது முத்துப்பந்தல் வாகனத்திலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா சமேதராய் லக்ஷ்மண சுவாமியுடன் கலந்து இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, அந்த பகவானை சேவிக்கும் பொழுது ராமநாமத்தை கூறுங்கள், ராமநாமத்தை கூறுங்கள் என்று விசேஷமாக கூறுகிறார்கள். ராமநாமத்திலே அப்படி என்ன மகிமை என்றால், மங்களங்களை தருபவன், மகிழ்ச்சியோடு நம்மை வைத்திருப்பவன். அப்படிப்பட்டவன் தான் இங்கே இப்பொழுது நமக்கு ராமச்சந்திர மூர்த்தியாக கோதண்ட ராமனாக எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். எங்கே இருந்து என்றால் திருப்பதி நகரத்திலே எழுந்தருளிருக்கும் கோதண்ட ராமசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே. பக்தர்களே, ராமபிரான் எப்பொழுதும் கூட நமக்கு அருளிச் செய்பவன்தான். அப்படிப்பட்டவன் இதோ நமக்கு நற்கதிக்காக நமக்கு அருளிச் செய்கிறான். வேத பாராயணங்களை நாம் கேட்கலாம். ஜிஆர் சுவாமிகளுடன் சேர்ந்து திவ்ய பிரபந்த பாடல்களும் வேத மந்திரங்களுடன் வேத பாராயணமும் கேட்கலாம். ராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியை சேவிக்கலாம். பக்தர்கள் சதா சர்வ காலமும், அதாவது இன்று பங்குனி மாதம், அந்த பங்குனி மாதத்திலே அமாவாசை திருநாள். அமாவாசையிலே அதுவும் 3வது நாளாக அந்த இருட்டினிலே நமக்கு பகவான் எப்படி வெள்ளை வெளேரென்று முத்துப்பந்தல் வாகனத்திலே தானும் முத்துக்களால் அலங்கரித்து கொண்ட அங்கியிலே அந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறான் என்றால் மிகவும் விசேஷமான நாள். சனிக்கிழமை மிகவும் விசேஷமான இந்த நன்னாளிலே ராமபிரானுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை தினந்தோறும் 3வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, நம்மையெல்லாம் அருளிச் செய்யும் அந்த பகவான் நமக்கு விசேஷமாக எப்பொழுதும் அருளிச் செய்வான். அப்படிப்பட்ட அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதைய நமோ நமஹா என்று அந்த பகவானை சேவிப்போம். அப்படி தசரத மகாராஜன் நீண்ட வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து அதிலே அந்த பாயசத்தை நைவேத்தியம் செய்து 3 மனைவிகளுக்கும் கொடுக்க 3 மனைவிகளும் 4 பெற்றெடுத்தனர். ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் என்று. இதோ அந்த கோவில் வளாகத்தை புஷ்பங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்காரமாக செய்து நம்மை எல்லாம் மகிழ்வித்து கொண்டிருக்கிறார்கள். இதோ பகவானை சேவிக்கலாம். அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று இதோ ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கூட தங்களை அந்த அலுப்பு தெரியாமல், தங்களுடைய அலுப்பு தெரியாமல் பகவானுடைய கருணா கடாட்சத்திற்காக கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கோலாட்டமாக.
அனைத்து பக்தர்களும் கூட ஏதோ ஒரு வகையிலே கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தால் தினந்தோறும் தங்களுடைய அந்த அலங்காரத்தை மாற்றிக்கொண்டு எப்படி பகவான் நமக்கு அருளி செய்கிறானோ அதுபோல் இங்கே இப்பொழுது இந்த கலைஞர்கள் கூட, நாட்டிய கலைஞர்கள், கோலாட்டம் ஆடுபவர்கள் மற்றும் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு இதோ நாட்டியம் ஆடுபவர்கள் அனைவரும் கூட பகவானுடைய கிருபைக்காக தங்களை தயார் செய்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களே, அனைவருக்கும் அந்த பகவான் அருளி செய்வான் என்று அந்த பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த பிரம்மோற்சவத்திலே இன்று காலையிலே பகவான் எழுந்தருளினார். இதோ இப்பொழுது நம்ம காலையிலே சிம்ம வாகனம், இப்பொழுது முத்துப்பந்தல் வாகனத்திலே, நாளை காலையிலே கல்பவருஷ வாகனத்திலே எழுந்தருள இருக்கிறார். கல்பவருஷமும் காமதேனும் ஒன்று என்று கூறுவார்கள். அது கூட இந்த பார்க்கடலை கடையும் பொழுது அதிலே வந்த வஸ்துக்கள் தான் இந்த முத்துக்கள் ஆகட்டும், கல்பவருஷம் ஆகட்டும், காமதேனுவாகட்டும், மகாலட்சுமி ஆகட்டும். ஆகவே பக்தர்களே, இந்த 8 நாட்களும் கூட வாகன சேவைகளிலே ஈடுபட்டு பகவானுடைய கருணா கடாட்சத்தை நாமும் பெறலாம். நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு கூட பகவானுடைய கருணா கடாட்சம் கிடைக்க வேண்டி ஓம் ஸ்ரீ ராம், ஜெய் ஸ்ரீராம் என்று அந்த பகவானை சேவிப்போம். அதேபோல் இங்கே நம்மாழ்வார் கூறுகிறார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தேழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார். அதாவது நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பகவானுடைய நாமங்களையும் பகவானுடைய கைங்கரியங்களையும் செய்ய வேண்டும். எப்படி? மலைக்கு சென்று சேவைகள் செய்வது முக்கியமல்ல. தெழி குரல் அருவி திருவேங்கடத்து, மலையில் திருமலையில் ஆகட்டும், திருப்பதியில் ஆகட்டும், பகவானுடைய தேவாலயங்களில் எங்கானாலும் பரவாயில்லை, அந்த கைங்கரியங்கள் செய்து நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அவை அனைத்தும் கூட எங்கள் எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். இதோ இப்பொழுது இங்கே ராமாவதாரத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு நாம் சேவைகள் செய்ய வேண்டும். దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమద విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు. తారక బ్రహ్మ మంత్రమై అమరినత్తము రాముడు సురలగాచి అసురుల నడచిన సూర్యకులజుడు రాముడు. అరుణి తారక బ్రహ్మ మంత్రమై అమరినత్తము రాముడు సురలగాచి అసురుల నడచిన సూర్యకులజుడు రాముడు. సరయునందును మూర్తి చూరలు జనుల కొసగడి రాముడు. సరయునందును మూర్తి చూరలు జనుల కొసగడి రాముడు. హరియే ఈతడు హరివిరుచుల కాది పురుషుడు రాముడు. హరియే ఈతడు
ఈతడు హరివిరింతులకాది పురుషుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు బలిని మించిన దైవికమ్ముతో భక్త సులభుడు రాముడు నిలిచి తన సరిలేని వేలుపు నిగమ వంద్యుడు రాముడు బలిని మించిన దైవికమ్ముతో భక్త సులభుడు రాముడు నిలిచి తన సరిలేని వేలుపు నిగమ వంద్యుడు రాముడు మెలుపు శ్రీ వెంకటగిరీంద్రము మీది దేవుడు రాముడు మెలుపు శ్రీ వెంకటగిరీంద్రము మీది దేవుడు రాముడు వెలసెవావిలి పాటి లోపలి వీర విజయుడు రాముడు వెలసెవావిలి పాటి లోపలి వీర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు జానకి పతి కొలువుడి ఘన సమర విజయుడు రాముడు దీన రక్షకుడఖిల వినుతుడు దేవదేవుడు రాముడు ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா என்று அந்த ராமச்சந்திரமூர்த்தியை செவிக்கலாம். ராமச்சந்திரமூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் உள்ளார்கள். அதேபோல் ஹனுமந்தனை போல ஒரு மாரீச்சன் என்றவன் ராமபக்தி எப்படி இருக்கும் என பார்க்கலாம். இந்த மாரீச்சன் யார் என்றால் தாடகை என்ற ராட்சசியின் மகன். இவன் விஸ்வாமித்திரன் செய்யும் யாகங்களை பல முறை தன் பரிவாரங்களுடன் தடுத்துள்ளான். ராமாயணத்திலே ஸ்ரீராம தத்துவம், ஸ்ரீராமபிரானின் குணகணங்களை முழுமையாக புரிந்து கொண்டவன். சித்தாசிரமத்திலே ஸ்ரீராமபிரானின் பாணங்களுக்கு அடிபட்டு பிறகு சீதா லக்ஷ்மணர்கள் பஞ்சவட்டியில் இருந்த பொழுது திரும்பவும் வந்து அடிபட்டவன். அப்பொழுதிலிருந்து மாரீச்சனுக்கு ஸ்ரீராமபிரான் என்றால் பயத்துடன் கூடிய பக்தி கூட வந்ததாம். அப்படி அந்த ஸ்ரீராமபிரானை குறித்து மனித பிறவியை காட்டிலும் அதீதமான மகாலட்சண குணங்களை உடையவன் என்று முதலில் ராவணனுக்கு உபதேசித்தவன் மாரீச்சன். ஆகையால் மாரீச்சனை கேவலம் ஒரு அசுரனாகவே பாவிக்க கூடாது என்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் ராவணன் மாரீச்சனின் ஆசிரமத்திற்கு வந்தானாம். என்றுமே வராத காரணம் ராவணன் அந்த மாரீச்சன் ஆசிரமத்திற்கு வந்து எதிர்கொண்டு அழைத்து அனைத்து மரியாதைகளையும் செய்தானாம். பிறகு நீங்கள் வந்த காரியம் என்ன என்று கேட்டான். ராவணன் சில நொடிகள் கழித்து அந்த மாரீச்சனின் வார்த்தைகளை நினைவுபடுத்தி கொண்டு, இதோ இப்பொழுது பஞ்சவடியில் ஸ்ரீராமன் இருக்கிறான். அந்த ராமபிரான் நம்மவர்களை காரணமில்லாமல் சம்ஹாரம் செய்தான். நான் அவன் பாரியையான சீதாவை கொண்டு வரச் சென்று கொண்டுள்ளேன். ராமபிரானை பழிவாங்க இதைவிட வேறு சமயமில்லை. இந்த விஷயத்தில் உன் உதவி எனக்கு தேவை. உனக்கு தெரியாத மாயா மர்மங்கள் இல்லை. உன்னை வேண்டுகிறேன். ஆகவே என்னுடன் தயவு செய்து வா என்கிறான். அப்படி அந்த தஸ்யமே குரு சாகித்யம் தஸ்ய பாரியாபஹாரினே என்றான். ராவணனின் பேச்சை கேட்ட மாரீச்சனுக்கு உயிர் மேலே போனது போல் ஆகிவிட்டதாம்.
ராவணா, சீதையை கொண்டு வரச் சொல்லி உனக்கு யார் கூறினார்களோ தெரியாது. ஆனால் நண்பனாக உள்ளவன் எதிரியாகிறான். நீ நன்றாக இருப்பது அவனுக்கு விருப்பமில்லை போலுள்ளது. ஆகவே நீ ஸ்ரீராமன் சுகந்த பரிமள வாசம் உள்ள அந்த யானை, மாரீச்சன் உருவிலே உள்ள சிங்கம், பாதாளம் வரை விரிந்திருக்கும் பரந்த மகா நகரம் ராமபிரானின் ஜோலிக்கு சென்றால் உனக்கு வம்ச நாசனம் தப்பாது. ஆகவே இலங்கைக்கு சென்று நீ உன் சொந்த மனைவிகளுடன் ஆனந்தமாய் காலம் கழி என்றான். அதற்கு அந்த தனக்கு ஆனந்தமாய் காலம் தள்ளி என்ற உபதேச வாக்கியங்கள் கூறினான். மாரீச்சனின் பேச்சை கேட்டு ராவணன் திரும்பி இலங்கைக்கு சென்று விட்டான். ஆனால் சூர்பனகை லங்கைக்கு சென்று ராவணனை பேச்சுக்களால் அவனின் குணத்தை மாற்ற திரு ஜட்டா மண்டலதாரியான நியம நிஷ்டங்களை கொண்டு நீ வாழ்க்கை நடத்தி வரும் மாரீச்சனை மீண்டும் என்று சந்தித்து அவனுக்கு எல்லாவற்றையும் கூறு என்று கூறுகிறார். சீதையை அபகரிக்க வேண்டும், அதனால் உன் உதவி எனக்கு தேவை என்றான் திரும்பவும் வந்து. இப்படியாக அந்த சூர்பனகையானவள் ராவணாசுரனின் மனதை மாற்றி அவனை மாயையில் விடுபட செய்கிறாள், மாயையில் விடுகிறாள். ஆத்மா ராமானந்த நிலையா அச்சுத கேசவ ஹரிநாராயண ஆத்மா ராமானந்த நிலையா अच्युत केशव हरिनारायण भव भयहरण वन्दित चरण रघुकुल भूषण राजीव लोचन भव भयहरण वन्दित चरण रघुकुल भूषण राजीव लोचन आदि नारायण अनंत शयना अच्युत केशव हरिनारायण आदि नारायण अनंत शयना अच्युत केशव हरिनारायण आत्मा रामानंद निलया दशरथ नंदन राम जय जय दशरथ नंदन राम जय जय दशरथ नंदन
राम जय जय कौसल्यानन्द राम जय जय कौसल्यानन्द राम जय जय दशरथ नन्दन राम जय जय सीता वल्लभ राम जय जय सीता वल्लभ राम जय जय मारुति सेवित राम जय जय सीता वल्लभ राम जय जय मारुति सेवित राम जय जय दशरथ नन्दन राम जय जय आत्मा रामानन्द निलया अच्युत केशव हरिनारायण आत्मा रामानन्द निलया भव भय हरण वन्दित चरण रघुकुल भूषण राजीव लोचन भव भय हरण वन्दित चरण रघुकुल भूषण राजीव लोचन। वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।